அனுஸ்ரீ அக்குபஞ்சர் கிளினிக்கில் இருந்து இந்த அக்குபஞ்சர் வேலை செய்யும் விதம், அக்குபஞ்சர்னா என்ன அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கலாம்னு இருக்கோம். இதை பற்றின சின்ன சின்ன துணுக்குகள், இது எப்படி வேலை செய்யுதுங்கிற ஒரு விஷயம், இதை பற்றின நாலேஜ் எல்லாமே மக்களுக்கு சென்றடைய செய்யணும்ன்ட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூத தத்துவத்தில் தான் இயங்குது. இந்த பஞ்சபூத தத்துவங்கிறது வந்து உலகத்தில் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, அந்த 5 வகையான தன்மைக்கும் உடம்புக்குள்ளேயே அந்த 5 வகையான தன்மை இருக்கு. இந்த 5 வகையான தன்மை கெடும்போது தான் வியாதி. அந்த 5 வகையான தன்மை பேலன்ஸ் பண்ணுறது தான் வியாதி இல்லாத. இது வந்து சக்தி மூலியமாக நம்ம பண்ணுறோம். இதுக்கு அந்த மருந்து மாதிரியே தேவையே கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, சாப்பிட்ற டைமு, தூங்குகிற டைமு, தண்ணி குடிக்கிற அளவு, இந்த விஷயங்களுக்குள்ள தான் உங்களோட டோட்டல் வியாதி அடங்கிருக்கு. இந்த பஞ்சபூத தத்துவத்தில் அக்குபஞ்சர் எப்படி இயங்குறது அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்தது. அக்குபஞ்சர்னா அக்யூரேட் பாயிண்டில் பஞ்சர் பண்ணுறது தான் அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியினுடைய இம்பேலன்ஸை கரெக்டான புள்ளிகளை கொண்டு தூண்டும் போது, அது பேலன்ஸ் ஆகும்போது வியாதி எல்லாம் போயிடும். இதுதான் அக்குபஞ்சரில் நாம் செய்கிற விஷயங்கள். இது ரொம்ப பெருசாக சொல்லலாம், பட் புரிகிற அளவுக்கு சொல்லணும்னா இதுதான் ரியல். இது அக்குபஞ்சரோட இந்த சக்தி பரிமாற்றத்தை ஒவ்வொரு உறுப்புலேருந்தும் ஒவ்வொரு உறுப்புக்கு மாற்றுறது, அல்லது ஒரு உறுப்பில் அதிகமாக இருக்கிற உறுப்பில் இருக்கிற சக்தியை இன்னொரு உறுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. சுத்தமாகவே இல்லைன்னா காற்றுல இருக்கிற மின்காந்த சக்தியை உடம்புக்குள்ளே செலுத்துறது. இதுதான், இந்த வகையில் தான் நம்ம அக்குபஞ்சரில் எல்லா வியாதிகளையும் சரி பண்ணுறோம்.